அண்டர் ஃபிட்டிங் அப்டின்னா என்னன்னா, இப்ப நம்ம எக்ஸாம்க்கு வந்து ஒரு பசங்க கிட்ட வந்து புக்க குடுத்துட்டு படிடா அப்டின்னு சொன்னோம்னா, புக்கையே தொறக்காம வந்துட்டு குத்து மதிப்பா ஆன்சர் எழுதுறது. ஃபிட்டிங் அப்டின்னா என்னன்னா, நம்ம ஒரு புக்க குடுத்து படிச்சுட்டு வர சொல்லியிருப்போம். அந்த புக்ல இருக்க எக்ஸாக்ட் கான்செப்ட்ட படிக்காம, எக்ஸாக்ட் பேட்டர்ன படிக்காம, சும்மா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஏ, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து பி அப்டின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி சொல்றது. ட்ரெய்னிங்ல இருக்க எரர் வந்து அதிகமா இருக்கும். டெஸ்டிங்ல வர எரரும் அதிகமா இருக்கும். ஏன்னா, நம்மால் எதையுமே படிக்கல. புக்ல இருக்கதையும் படிக்கல, புதுசா கேட்டதுக்கும் ஆன்சர் தெரியல. ஓகேவா? ட்ரெய்னிங்ல வந்து எரர் கம்மியா இருக்கும். ஏன்னா, புக்ல இருந்து என்ன கேட்டாலும் டான் டான்னு ஆன்சர் பண்ணிருவாரு நம்மால. டெஸ்டிங் எரர் வந்து ரொம்ப அதிகமா மாடல் வந்து சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்காக உருவாக்குச்சுல்ல, அந்த எரர் எல்லாமே வந்து பயாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ, அண்டர் ஃபிட்டிங்ல பயாஸ் வந்து அதிகமா இருக்கும். வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஓவர் ஃபிட்டிங் நடக்கும்போது வர எரர். அதாவது நம்ம டேட்டாவ வந்து ஓவரா படிக்கிறப்ப வர எரர். நம்மள பார்த்தீங்க அப்படின்னா, இது 2மே அப்படியே உல்டாவா இருக்கும். அங்க பயாஸ் வந்து கம்மியா இருக்கும். வேரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா?